வெல்கம் டு டிஃபா தமிழா. 70s அண்ட் 80s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ரொம்பவே பிரபலமான நடிகைகளை பற்றியும் அவங்க இப்போ ப்ரெசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நடிகை யாருன்னா மேனகா. இவங்களோட ரியல் நேம் வந்து பத்மாவதி. இவங்க பிறந்தது நாகர்கோவில்ல. இவங்க திரைப்பட தயாரிப்பாளர் ஜி சுரேஷ்குமார் அப்படிங்கிறவங்க வந்து அக்டோபர் 27, 1987 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரேவதி அண்ட் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்ல சென்னையில தான் இருந்திருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டாங்க. தென் இவங்க 2வது பொண்ணு ரேவதி பாத்தீங்கன்னா உதவி இயக்குனரா இருக்காங்க. மேனகாவோட சினிமா லைஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா 80sல அதிக சம்பளம் வாங்குற நடிகைகள இவங்களும் ஒருத்தரா இருந்திருக்காங்க. 1980 இருந்து 87 வரை 125க்கும் மேற்பட்ட மூவிஸ்ல வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதிகமா மலையாளத்துல தான் நடிச்சிருக்காங்க. ஒரு சில தமிழ், தெலுங்கு, கன்னடம் அண்ட் ஹிந்தி மூவிஸ்லயும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல இவங்க நடிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச மூவி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்றிக்கண், நீதிபதி, உறங்காத நினைவுகள், மாப்பிள்ளை சிங்கம், உனக்காகவே வாழ்கிறேன் அப்படிங்கிற மூவிஸ்லாம் இவங்க தமிழ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. மாட்டுதாவணி அப்படிங்கிற படத்துல 2012 கூட தமிழ்ல நடிச்சிருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சினிமால ஆக்ட் பண்ணவே இல்ல. தென் 19 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா டிவில டெலிகாஸ்ட் ஆன ஒரு சீரியல்ல வந்து இவங்க ஆக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து 2011 திரைப்பட நடிகையா ஃபாசில் இயக்கத்துல வெளியான லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மூவில வந்து குணச்சித்திர நடிகையா எகைன் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. 8th சைமா அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க வாழ்நாள் சாதனையாளர் அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. இப்போ பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா மலையாளத்துல இவங்க ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நடிகை ஸ்ரீவித்யா பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க ஜூலை 24, 1953 சென்னையில தான் பிறந்திருக்காங்க. திரைப்பட காமெடி நடிகர் கிருஷ்ணமூர்த்தியோட டாட்டர் தான் இவங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக இவங்க சின்ன வயசுலயே சினிமா துறைக்கு வந்துட்டாங்க. 1967 திருவச்ச சில்வர் அப்படிங்கிற திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இவங்க குழந்தை நட்சத்திரமா அறிமுகமா இருக்காங்க. இவங்களோட 40 வருட சினிமா வாக்கில கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மூவிஸ்ல வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. அதிகமா தமிழ் அண்ட் மலையாளத்துல தான் இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. தென் இவங்க ஒரு பின்னணி பாடகரும் கூட. அது மட்டும் இல்லாம முறையா கிளாசிக்கல் டான்ஸும் கத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆக்ட் பண்ணதுலயே முக்கியமான படம் எதுனா 1971 டைரக்டர் கே பாலச்சந்திரன் டைரக்ஷன்ல வெளியான 100க்கு 100 அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா இவங்க காலேஜ் ஸ்டூடெண்டா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களை பத்தி வெளியில எல்லாருக்குமே தெரியவே ஆரம்பிச்சது. பட் 1972 வெளியான டெல்லி டு மெட்ராஸ் அப்படிங்கிற படத்துல தான் ஹீரோனா அறிமுகமா இருக்காங்க. இந்த மூவில இவங்க ஜெய்சங்கருக்கு பேரா பண்ணிருப்பாங்க. இதை தொடர்ந்து சொல்லத்தான் நினைத்தேன், அபூர்வ ராகங்கள் போன்ற மூவிஸ்ல வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. 1969 தான் பாத்தீங்கன்னா மலையாளத்துல இவங்க அறிமுகமா இருக்காங்க. 2003 வரை இவங்க மலையாளத்துல நடிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. மலையாள உதவி இயக்குனர் ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிறவங்கள இவங்க லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. ஜனவரி 19, 1978 இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. இவரை மேரேஜ் பண்றதுக்காக இவங்க கிறிஸ்டினா கன்வெர்ட்டும் ஆயிருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறம் நடிக்க வேணாம் அப்படின்னு இருந்தாங்களாம். பட் சம் அதர் ரீசன்ஸ்னால அகைன் நடிக்க வந்துட்டாங்க. 1980 இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் பிரச்சனை ஏற்பட்டு இவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிருச்சு. இவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சென்னையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இவங்க சிறந்த நடிகைக்கான அவார்டு பாத்தீங்கன்னா 7 டைம் வாங்கியிருக்காங்க. தென் 1977 கலைமாமணி அவார்டு, 1980 சினிமா எக்ஸ்பிரஷன் அவார்டு, 2005 தென் பிலிம்பேர் அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க. இதுக்கு இடையில 1991 ஊரறிந்த ரகசியம் அப்படிங்கிற தமிழ் சீரியல் மூலமா தொலைக்காட்சிக்கும் இவங்க அறிமுகமா இருக்காங்க. தென் விஜய் டிவில உறவுகள் அப்படிங்கிற சீரியல்ல கூட இவங்க ஆக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அக்டோபர் 16, 2006 உடல்நல குறைவு ஏற்பட்டு இவங்க இறந்துட்டாங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற நடிகை யாருன்னா ஜெயசித்ரா. இவங்களோட ரியல் நேம் வந்து லட்சுமி ரோகிணி தேவி. இவங்க சென்னையில தான் பிறந்திருக்காங்க. மோஸ்ட்லி தமிழ், தெலுங்கு அண்ட் கன்னடத்துல தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. 1970 இருந்து 80 வரை ஒரு பிஸியான ஆக்டரா இருந்திருக்காங்க. தெலுங்குல பக்த போதனம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமா இருக்காங்க. தமிழ்ல 1972 கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளியான குரத்தி மகள் படத்துல தான் அறிமுகமா இருக்காங்க. இதுக்கப்புறம் 1973 அரங்கேற்றம் அப்படிங்கிற படத்துல தான் இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியவே ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, சினிமா பைத்தியம் போன்ற மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. புது புது அர்த்தங்கள் படத்துல 1989 குணச்சித்திர நடிகை ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க சுமங்கலி அப்படிங்கிற ஒரு சீரியல்ல தயாரிச்சு இயக்கியிருக்காங்க. இதுல இருந்து தான் இவங்க தொலைக்காட்சிக்கு அறிமுகமா இருக்காங்க. இதை தொடர்ந்து அலைகள், சிவரஞ்சனி போன்ற சீரியல்ல நடிச்சிருக்காங்க அண்ட் தயாரிச்சிருக்காங்க. தென்னிந்திய தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பதவிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்க காங்கிரஸ் கட்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலைமாமணி அவார்ட்லாம் கூட இவங்க வாங்கியிருக்காங்க. 2023 கூட பொன்னியின் செல்வன் படத்துல பாத்தீங்கன்னா இவங்க செம்பியன் மகாதேவி ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்லயும் சினி இண்டஸ்ட்ரியில ஆக்டிவா தான் இருக்காங்க. நடிகை ஜெயசுதா பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்களோட ரியல் நேம் வந்து சுஜாதா. இவங்க டிசம்பர் 17, 1958 சென்னையில தான் பிறந்திருக்காங்க. நடிகையும் இயக்குனருமான விஜய் நிர்மலா வந்து இவங்களோட அத்தை. இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம கன்னடம், மலையாளம், ஹிந்தி மூவிஸ்லயும் ஆக்ட் பண்ணி
பண்ணிருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்னன்னா நிதின் கபூர். இவரு 2017 இறந்துட்டாரு. 1972 இவங்க குழந்தை நட்சத்திரமா தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல வெளியான அரங்கேற்றம் அப்படிங்கிற திரைப்படத்துல தான் பாத்தீங்கன்னா இவங்க சின்ன ரோல்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இதை தொடர்ந்து சொல்லத்தான் நினைக்கிறேன், நான் அவன் இல்லை, அபூர்வ ராகங்கள், அலைப்பாய்தே போன்ற எண்ணற்ற மூவில வந்து இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. 2023 கூட வெளியாயிருந்த வாரிசு படத்துல பாத்தீங்கன்னா இவங்க தளபதி விஜய்க்கு அம்மாவா பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரா இவங்க 2009 இருந்து 2014 வரை இருந்திருக்காங்க. இப்போ பிரசன்ட்லயும் பாத்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில ஆக்டிவா தான் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த 80s ஆக்ட்ரஸ்ல உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச 70s ஆர் 80s ஆக்ட்ரஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட நேமையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.